நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வேலூரில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் கன்சால்பேட்டை ஆஞ்சநேயர் கோவில் தெருவில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். மழைநீரை அகற்றும் பணி நடைபெற்று வருதா? முழு விவரங்கள். வணக்கம். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கன்சால்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில் தெரு இந்த தாழ்வான பகுதி என்பதால் வேலூரில் அதாவது லேசான மழை பெய்தாலே அங்கு மழைநீர் தேங்கிவிடும். இந்த நிலையில் வேலூரில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக நிக்கல்சன் கால்வாயில் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீர் கலந்து ஆறு போல் ஓடியது. இந்த நீர் முழுவதுமாக கன்சால்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில் தெரு முழுவதையும் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு வசிக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் அங்கு வசித்து வந்த மக்கள் அருகே உள்ள அந்த மாநகராட்சி பள்ளியில மாவட்ட நிர்வாகம் மூலமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் குறைந்து விட்டதா, பொருட்கள் ஏதேனும் சேதாரமாகிவிட்டதா என்பதை பார்ப்பதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வீடுகளுக்குள் அந்த சாலையில் மழைநீர் தேங்கியிருக்கும் பகுதியில் லாரி டியூப் பயன்படுத்தி அங்கே சென்று அந்த வீடை பார்வையிட்டு இருக்கிறார்கள். மேலும் தெருவில் மழைநீரோடு சேர்ந்து குப்பைகள் தேங்கி இருப்பதால் அந்த குப்பைகளும் அவர்கள் அகற்றி அந்த பகுதியை அந்த நீர்கள் தாராளமாக செல்வதற்காக வழியை செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.